Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர்ல எக்ஸல் பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸல்ல ஷீட் கிரியேட் பண்றதுல இருந்து அது சேவ் பண்றது, ஓபன் பண்றது, நெக்ஸ்ட் அது இதெல்லாம் என்னென்ன எடிட்டிங் டூல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்க ஒரு மார்க் ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் ஷீட் வேணாம், இல்லை நியூ டாக்குமெண்ட்க்கு ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற ஃபைலை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஃபைலில் நியூன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிளாங்க் டாக்குமெண்ட் வேணும்னா பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக ஒரு ஒர்க் புக் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மேலே டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா புக் 2 அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நியூவாக ஒரு ஒர்க் புக் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த மார்க் ஷீட் நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ அந்த ஒர்க் புக் சேவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூவாக ஒரு ஒர்க் புக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ செகண்ட் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மார்க் ஷீட் நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கும் என்னென்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் ஆப்ஷனில் சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே சேவ்க்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ டிஃபால்ட்டாக எல்லா ஃபைல் நேமுமே புக் 1ன்னு சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபைல் நேமு, லொக்கேஷனு இதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் மை கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இ டிரைவ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஃபைல் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். புக் 1க்கு பதிலாக இங்கே மார்க்ஸ்ன்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்க சேவ்ன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவஸ். சேவஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை வேறு ஃபைல் நேமில் வேறு லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னும் போது சேவஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க சேவஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேவ் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு இதில் சேவ் ஆகிருந்துச்சு. மை கம்ப்யூட்டரில் இ டிரைவில் மார்க்ஸ்ன்ற ஃபைல் நேமில் சேவ் ஆகிருந்துச்சு. ஃபைல் நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் மட்டும் மார்க்ஸ்ன்னு இருக்குல்ல, அது மேலே மார்க் ஷீட்டுன்னு நான் டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு மேலே டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க் ஷீட்டுன்னு அங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ 3 கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ண ஒர்க் புக் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்எல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்க. இதுக்கும் லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க ஓப்பன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பனுக்கான டயலாக் பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் எந்த இடத்துல நம்ம ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சோமோ அந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மை டாக்குமெண்ட்டில் இருக்குன்னா மை டாக்குமெண்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மை கம்ப்யூட்டரில் இருக்குன்னா மை கம்ப்யூட்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இ டிரைவில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இ டிரைவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஷீட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேவ் பண்ண அந்த மார்க் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் 5வது கமாண்டு. இப்போ இந்த மார்க் ஷீட் நான் க்ரியேட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க ஃபைல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா பிரிண்ட்டுக்கான ஸ்க்ரீன் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் காப்பீஸ்ன்னு இருக்கும். அதில் எத்தனை காப்பி நமக்கு வேணுமோ அந்த காப்பீஸ் நம்ம நம்பர்ஸில் கொடுத்துட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இங்கே பிரிண்டர் கனெக்ட் பண்ணாததுனால இன்ஆக்டிவாக அங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே பிரிண்டர் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா அங்கே எல்லா செட்டிங்ஸும் எல்லாமே ஆக்டிவில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்ட்டுக்கு கீழே செட்டிங்ஸ் நிறையா பண்ண வேண்டியிருக்கும்.
அந்த பிரிண்ட் செட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 5 கமெண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எடிட்டிங் டூல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் டேப்ல இருக்க எடிட்டிங் டூல்ஸில் வந்து ஒரு சிலது பேசிக்கானது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் டேப்ல இருக்க டூல்ஸ் எந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அந்த வேர்டையோ இல்லை அந்த ஃபுல்லாக வந்து டேட்டா ஃபுல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணாதான் வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மார்க் ஷீட் ஃபுல்லாத்தையும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், கீபோர்டில் Ctrl+A கொடுத்தீங்கன்னாவே ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். இல்லை இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஹெட்டிங்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு போது ஹெட்டிங் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஷிஃப்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற வந்து ஃபாண்ட் வந்து ரொம்ப வந்து சின்னதாக இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபாண்ட் சைஸ் இங்கே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதோடைய லெட்டர் ஃபாண்ட்டை வந்து நான் வந்து பெருசாக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே மேலே வந்து குட்டியாக ஒரு பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் இருக்குல்ல 11ன்னு, அதுதான் வந்து ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அந்த ரைட் சைடில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டு சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா எவ்வளோ ஃபாண்ட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீபோர்ட்லேயே டைப் பண்ணனா கூட வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே உங்களுக்கே வந்து தெரியும், நான் நம்பர் டைப் பண்ண வந்து அந்த ஃபாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது உங்களுக்கே வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே வந்து பின்னு ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பி ஃபார் போல்ட். இங்கே வந்து பின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா போல்டாக வந்து வரணும் அப்படின்றதுக்காக, அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து டார்க்காக வரணுன்றதுக்காக இந்த பி சிம்பிளை வந்து யூஸ் பண்ணோம். பி ஃபார் போல்ட். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஐ சிம்பிள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நார்மல் லெட்டர்ஸாக வந்து இருக்குது. இது கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ சிம்பிள் எதுக்காகனா இட்டாலிக் சிம்பிள், இட்டாலிக் ஃபாண்ட்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஐ சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்ட்லையாக இருந்தாலும் சரி எஸ்எல்லையாக இருந்தாலும் சரி ஒரு இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிப்போம். அது எப்படி கிளிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற ஹெட்டிங்கை மட்டும் வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த வேர்டு எந்த சென்டென்ஸ் மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ண போகிறோமோ அதை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்க மேலே வந்து யூ சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் வந்து அண்டர்லைன் சிம்பிள். அந்த சிம்பிளே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹெட்டிங் ஃபுல்லாக வந்து அண்டர்லைன் ஆகிடும். அது பக்கத்தில் இருக்க ட்ராப் டவுன் லிஸ்ட்டு சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைனில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு வந்து எது சூஸ் பண்ணுமோ அதை கூட வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு மார்க் ஷீட் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து ஹெட்டிங் மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு கலர் வந்து கொடுக்கலாம், ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸுக்கு இல்லை ஹெட்டிங்க்கு இதுக்கெலாம் வந்து ஹைலைட் பண்ணி தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டிங்கை மட்டும் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே எல்லோ கலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹைலைட் ஆப்ஷனு. அந்த ஹைலைட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஹெட்டிங் மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து ஹைலைட் ஆகிடும். இப்போ அந்த செல் ஃபுல்லாக வந்து ஹைலைட் ஆகி டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை இதோட வந்து லெட்டர்ஸை எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், பிளாக் கலர் வேணாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பக்கத்தில் வந்து ஏ சிம்பிள் கிட்ட ரெட் கலரில் வந்து அங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஃபாண்ட் கலர். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து இந்த லெட்டர்ஸில் வந்து அப்படியே வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கான ஃபாண்ட் கலரும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, அதே போல் வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டை வந்து செலக்ட் பண்ணிக்க எந்த வேர்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பெரிய ஏ இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ண வந்து
உங்களை அந்த ஃபாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம், இந்த ஃபாண்ட் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து ஏ வந்து கொடுத்துருவாங்க. அந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த வேர்டு வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவரால் வந்து நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா டேபிளுக்கான லைன்ஸ் டேபிள் மாதிரி இங்கே வந்து க்ரியேட் ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வந்து பார்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக ஃபஸ்ட் வந்து ஒரு பார்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட் வந்து அந்த மார்க் ஷீட் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பார்டர் சிம்பிள் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு சிம்பிள் இருக்குல்ல பார்டர் பக்கத்தில் அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ்ன்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ ஒரு டேபிளாகவே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸலுக்கான பேசிக்கான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் ஓரளவுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் மீதி இருக்கிற டூல்ஸை பற்றியும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டரில் இந்த வீடியோஸ் மாத்திரம் இல்லை, எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, ஷார்ட்கட் கீஸு, அதோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைலில் வந்து எம்எஸ் வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வீடியோஸில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ, ஹிந்தி வீடியோ, இது போல் வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.